எல்லாருமே வீட்ல இருக்காங்க. ஸ்வேதா எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த கல்யாணம் இனிமே நடக்காதுன்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே அண்ணாமலைக்கு கோவமா வருது. அப்படியே விஜயா கிட்ட போறாரு. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாத்தையுமே தப்பா சொல்லி வச்சிருக்க." அப்படின்னு தவடையிலே ஒரு அறை அறையிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, நான் வேணும்னு சொல்லல. வாய மூடு. நீ பண்ண தப்பால இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா? எவ்ளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமா சொல்ற?" அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமா கோவப்படுறாரு. ஸ்வேதா எல்லாருமே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, நாங்க பண்ணது தப்பு தான். இனிமே இந்த கல்யாணம் நடக்க வேணாம். எங்கள மன்னிச்சிடுங்க." அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அங்கேருந்து ஸ்வேதா எல்லாருமே சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு போறாங்க. விஜய் அப்படியே கோவமா உள்ள போறாங்க. போயிட்டு பயங்கரமா அழறாங்க. "நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலையே! என் புள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ண, பணக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா, ஏதாவது ஒரு வகையில அது நின்னு போது." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ணாமலையும் ஒரு மாரி டென்ஷனா இருக்காரு. முத்து, மீனா 2 பேருமே ரூம்குள்ள போய் பேசிக்கிறாங்க. எதுக்காக அத்தை இப்படி பண்ணிட்டுருக்காங்க? எவ்ளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட்டா போற மாதிரி பண்றாங்க. அவங்க அமெரிக்காலேருந்து இங்க வந்திருக்காங்க. எல்லாமே வேஸ்ட்டு தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க. எங்க அம்மா எப்பவுமே யார பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. சுயநலமா மட்டும் தான் வாழ்வாங்க. மனோஜுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. மத்த யார பத்தியுமே அவங்க கவலையே படல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா முத்து சொல்றாரு. இல்லங்க. இப்ப எவ்ளோ பெரிய கஷ்டம் பாருங்க. சரி, இந்த டிவோர்ஸ் நடக்க இன்னும் 6 மாசம் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதான் எங்க அம்மா முழு பூசணிக்காவ அப்படியே சோத்துல மறைச்சிருவாங்க. அவங்க புத்தியே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு மாரி டென்ஷனா இருக்காரு. மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே கடைக்கு போறாரு. அங்க சந்தோஷ் அங்க அப்படியே இருக்காரு. "என்ன ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுவா? ஒண்ணும் இல்ல. ரொம்ப பெரிய பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்றாரு. "என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, இந்த ரோகிணி இருக்கால்ல, அவ என்ன வாழவே விடமாட்டா. என் கல்யாணத்த அவ கெடுத்துட்டா." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? என்ன கரெக்ட்டா புரியிற மாதிரி சொல்லு." அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாரு. "அவ என்ன பண்ணி வச்சிருக்கா, நான் வந்துட்டு நிச்சயம் பண்ணல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணம் இனிமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல தீட்டிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "ஐய்யய்யோ! அப்ப இந்த கல்யாணமும் புட்டுக்குச்சா?" அப்படின்னு சொல்றாரு. "என்ன உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? நான் எவ்வளோ மன கஷ்டத்துல சொல்றேன்னு உனக்கு புரியுதா?" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "இல்ல, இல்ல, அதுக்காக நான் சொல்லல. அவங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. அத நெனச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ரோகிணி வீட்ல இருக்காங்க. பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. "ஏய், என்னடி ஒரு மாரி சந்தோஷமா இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, மனோஜ் வந்து என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? எனக்கே தெரியாம ஒரு பொண்ண பார்த்து என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கான். அந்த பொண்ண நான் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கையெடுத்து கும்பிட்டேன். நான் வந்து அவர் கூட வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா, அவரு என்ன இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கோர்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். இப்போ கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தவிர நான் யாரு கூடயுமே வாழ விட மாட்டேன்." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அத கேட்டோனே அவங்க அம்மா பார்க்குறாங்க. "சரிடி, நீ நீ நல்லா இருந்தா போதும்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் நல்லாதாம்மா இருப்பேன். கண்டிப்பா மனோஜ் கூட வாழ்வேன்."